என்கிட்டயா நடக்கும்? இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி மாறி லெப்ட் ரைட்னு விட்டேன் பாரு, பாட்டுன்னு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டான். இல்லீங்களே, நாங்க வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டோம். ஏங்க சும்மா கௌரவத்துக்கு எங்க கிட்ட உடம்ப குலுக்கி காட்டுறீங்களா? அங்கதான் ஆபீசர் உங்க கையாலேயே உரமூட்டைய தூக்க வச்சு உலுக்கிட்டாராமே. யார் சொன்னது? மனசு பொறுக்க முடியாம நான் தாங்க சொன்னேன். இவங்க எல்லாம் இருந்து உங்க கதி இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது புலம்பி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இவங்களெல்லாம் நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன விசுவாசம்டா கழக. அப்போ அங்க நடந்த அத்தனை கூத்தையும் பாத்துக்கிட்டா இருந்த? சும்மா ஒண்ணு இல்லைங்க, மறவான்னு அழுதுகிட்டு தானே இருந்தேன். அவனை அனுப்பிட்டா சரியா போச்சா? அந்த ஆபீசர்ல முதல்ல ஊரை விட்டு துரத்தணும். இன்னைக்கு உங்களை உர மூட்டையே தூக்க வச்சான், நாளைக்கு உப்பு மூட்டையே தூக்க சொல்லுவானே. உங்களை மட்டும் சும்மா விட்டுடுவானா? எங்க விட்டான்? கிணறு வெட்டுறதுல இருந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கிறதா சொல்லி வாங்கின பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு இவரை கேட்டானே. கோயில் நில கொத்தகையில இருந்து குளத்து மேன் கான்ட்ராக்ட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கொடைஞ்சி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் இல்லாம, எங்க கோயிலுக்கு மேல கலசம் இருந்ததே கோபுரத்துல, அந்த தங்க கலசம் எப்படி அழைச்சதுன்னு இவரை பார்த்து கேட்டான். பரமசிவத்தியா ஏம்மா உன்னை என்ன கேட்டா? உன்னாருந்தா ஞாபகத்துல வச்சுக்க. அத நினைச்சாலே என் நெஞ்சு பக்குங்குது. அப்ப ஒண்ணு செய்வோமா? என்னங்க செய்யலாம்? எல்லாருமா ஒன்னா போய் மான மரியாதையோட ஆபீசரை பார்த்து லட்சத்தை லம்ப அடிச்சு அவர் லட்சத்தை ஓட்டம். ஆபீசர் கெடுவும் சிங்கனராஜா முடிவும் தெரியறதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. கட்டு கட்டா பணத்தை ஒரு புறா வாரி விதைச்சிருக்கிறேன். எப்படியும் மக்கள் குரல் என் பக்கம் தான் ஒலிக்க போகுது. அத உறுதியா சொன்னோம்னா நீங்க இன்னும் ஒண்ணு செஞ்சாகணும். ஒண்ணும் செய்ய முடியாது. வீட்டை கூட அடகு வச்சாச்சு, ஆள்தான் மிச்சம். ஆளை வச்சுதான் நானும் சொல்றேன். அனுசுயாதேவி இருக்காங்களே, அவங்க தெரு தெருவா பைத்தியம் முடிச்சு லோ லோ லோன்னு அலையிறானா? அவளுக்கு ரொம்ப பேராசை, அப்படித்தான் அலைவா. இல்லீங்க, தெரு தெருவா பெருக்கி ஊர் மக்கள் கவனத்தை எல்லாம் கவர்ந்துகிட்டு வர்றாங்க. அவ குப்பை பெருக்கிறா போஸ்ட், என்னால முடியாதே. அப்போ ஒண்ணு செய்யுங்க, வீடு வீடா போய் தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்றியா? அது இல்லைங்க, கொசு மருந்து அடிக்க சொல்றேன். நானா? இத பாருங்க, ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை பாராட்ட வேணாமா? ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நீங்க விடுபட வேணாமா? அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேணாமா? ஐயோ ஐயோ, வேணாமா வேணாமான்னு அபசகுன மாதிரி சொல்லாதே. எல்லாமே எனக்கு வேணும். அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய வேணும். சரி. வணக்கம் சார். வாயா போஸ்ட். உன் பேச்ச கேட்டு கரம்ப நிலத்துல விதைச்ச விதை மாதிரி இருந்த காசெல்லாம் இறைச்சிட்டேன். இந்த லட்சணத்துல கார்மேகம் கோபாலசாமி தமிழன் இல்ல காக்கிநாடாவை சேர்ந்தவன்னு மூலையா கூட்டம் போட்டு தாக்குறானாப்பா. உங்களுக்கு வாய் இல்ல? நீங்களும் தாக்கி பேசுறது என்ன பேசுறதா? சார், அந்த கார்மேகம் தமிழன் இல்ல, அவன் ஒரு காஷ்மீர் காரன்னு கப்சா விடுங்க. இது கூட காலேஜ் படிப்போனும் தேவையில்லதான். அவன மாதிரி அக்கிரமமா இட்டு கட்டி எனக்கு பேசி பழக்கம் இல்லையப்பா. இட்டாவது கட்டாவது இஷ்டத்துக்கு பேச வேண்டியதானே? கலக்கல சாப்பிட்டு கண்ணு தெரியாம செத்தவன் குடும்பத்துக்கு 10,000 பழிச்சு அடிச்சு விடுங்க. கலக்கல சாப்பிட்டவன் சட்டப்படி குற்றவாளி. அவன் இருந்தா என்ன செத்தா என்ன, அவன் குடும்பத்துக்கு நாம ஏன் பணம் தரணும்? குடும்ப தலைவனே செத்துட்டான்னா அப்புறம் குடும்பம் எப்படி? அதுதான். ஓஹோ, தர்மம் அப்படி இன்டீரியரா பாய். அப்போ இந்த திருடிட்டு ஜெயிலுக்கு போனவன், கொலை செஞ்சுட்டு தூக்கு தண்டனை வாங்கினவன், இவன் குடும்பத்துக்கெல்லாம் நம்ம பணம் தரணுமே. பிடிச்சிட்டீங்க. பாயிண்ட், இந்த பாயிண்ட வச்சு மேடையில பேசுங்க. பேசிட்டா செய்ய வேண்டாமாப்பா? பேசுறவன்லாம் செஞ்சிடறானாக்கும். அப்படி செய்யலைங்கிறதுக்காக ஜனங்கள் அவன் அயோக்கியன்னு ஒதுக்கி வச்சிடறாங்களா? நீங்க ஒண்ணு சும்மா பிச்சு உதறுங்க. அந்த 10 லட்சம் உங்களுக்கு தான். அது எப்படி நடக்கும்னு வெறும் பேச்ச கேட்டு மயங்கின காலம் மலையேறி போச்சு. ஜனங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னத்த புரிஞ்சுக்கிட்டானுங்க? புரிஞ்சுக்கிட்டு இருந்தா சில பேர் ஊர் நாட்டுல இருக்கவே முடியாதுங்களே, இருக்கானுங்களே. சும்மா தைரியமா பேசுங்க. என்னத்த பேசுவேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏங்க புரியல? கொள்ளையா கொள்கைகள் இருக்க, அத அள்ளி அள்ளி விட வேண்டியதானே. 2 திருக்குறளை மனப்பாடம் செஞ்சுக்குங்க. நடுவுல இயேசு, புத்தர், காந்தி, மகாத்மான்னு சம்பந்தம் இல்லாம வெளுத்து கட்டுங்க. அப்புறம் இந்த ஊர் என்ன, இந்த நாடே உங்களை நல்லவன்னு சொல்லுதா இல்லையான்னு பாருங்க. அத நம்பித்தான் உள்ளதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு விடிஞ்சா பொழுது போனா
கோயிலை சுத்துற மாதிரி குடிசைங்களை சுத்தி வந்துட்டு இருக்கேன். கோயிலும் குடிசையும் ஒண்ணுதானுங்களே. கோயில்ல பக்தியை பார்க்கலாம், குடிசையில பண்பை பார்க்கலாம். என்னத்தை பார்த்து என்ன செய்யறது? எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. உங்களுக்கு இல்லைனா என்ன, அவங்களுக்கு இருக்கே, அத உங்க பக்கம் திருப்புங்க. எப்படிங்க திருப்புறது? எவ்வளவு பணத்தை தான் செலவு செய்யறது? இருந்தது எல்லாத்தையும் தான் தொலைச்சிட்டனே. அது போனா என்னங்க, வெறும் பேச்சாலே மக்களை மயக்கலாம். பேச்சுக்கா பஞ்சம். குடிசையிலே கண்ணீர், கோபுரத்திலே பன்னீர், குளத்திலே தண்ணீர், அடுப்பிலே வெந்நீர்னு வாய்க்கு வந்ததை உளருங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் உழைக்காமலே சாப்பிடறதுக்கு வழி செய்யறேன்னு ஊர்வலம் நடத்துங்க. அப்புறம் ஊரே உங்க பக்கம்தான். என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல கூட்டத்தை கூட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பேசு. என்னையா போட்டு வாமா சோத்து கடை. வெயிலுக்கு இந்த இடம் குடுகுடுன்னு இருக்குன்னு வாசல்லயே காஞ்சிட்டியா? வேலையை பார்த்து போவியா? தப்பா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா சீர்றீங்க. பின்ன என்னவா, நீ டிஃபன் கேர்ல சோறு கொண்டு வருவ, தின்னு போட்டு சாஞ்சி கிடக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கிறேனா? ஆபீஸருக்கு லெட்டர் வந்திருக்கு, கொடுக்க வேணாம். அதுக்கு ஏன் அப்படி சலிச்சுக்கிறேன்? அது இப்படி கூட நானே உள்ள கொண்டு பேசுறேன். எங்க கொண்டு வைப்போ? ஆபீஸருக்கு வந்த கருதாச்சு, ஜாக்கிரதை, பத்திரமா வை. என்னமா இங்க இருக்க? ஆபீஸருக்கு சோறாக்கி போட்டா அதிகாரம் பூரா உன் கையில நினைப்பா. சாப்பாட்டை கூட வச்சல்ல, மரியாதையா நடைய கட்டு. சிங்கரி டப்பா என்னையா கோவம் புத்திட்டு வருது? மோர் உப்பு போட மறந்துட்டே. அடி ருக்மணி, அடடே கண்ணம்மாவா, எங்க இப்படி? ஒண்ணு ஆபீஸருக்கு சாப்பாடு கொண்டு போனேன், மோர்ல உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சம் உள்ள போய் உப்பு மடிச்சு கொண்டாயேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உப்பு இல்லாம சாப்பிட்டு மேடி. யார் இவ? சுத்த அறிவு கட்டவளா இருக்கிய. அவர் என்ன ஆபீசர் நினைச்சியா இல்ல உங்க வீட்டுல மாடு ஓட்டுற ஐயாசாமி நினைச்சியா? அவரை கண்டு ஊரே நடுங்குது தெரியுமா? அவரை கண்டு ஊரே நடுங்குது, உன்னை கண்டு அவர் நடுங்குறாராக்கும். ஐ டிங்கிரி டப்பா, விளையாடுறது போதும், உள்ள போய் உப்பு கொண்டா. இருடி. ஆமா, அந்த போஸ்ட்மேன் என்னடா அண்ணா உன்னையே சுத்துறா, நீ என்னடா அண்ணா அந்த ஆபீசரையே சுத்துற? என்னடி கதை? பல்ல உடப்ப. உள்ள போய் உப்பு கண்ணானா கதை எழுந்துட்டு இருக்கான். சாப்பாடு என் வயிற்றுல பசி, ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சு. டிஃபன் கேரியர் காலி ஆயிடுச்சு. பாதி மனுஷா, ஐயோ அந்த ஆபீசர் எடுத்து வந்தா நான் என்னத்தையா சொல்றது? நீ என்னத்தை வேணாலும் சொல்லு, சீக்கிரமா வெளியில போய் நின்னுகிட்டு ஆபீசர் வராரான்னு பாரு. வந்தாருன்னா அவரை தடுத்து நிறுத்து. ஆபீசர் இல்ல உங்க அப்பனை. இத பாரு, அவர் மட்டும் உள்ள வந்துட்டாரு, இந்த சாப்பாட்டை நீதான் சாப்பிட சொன்னேன்னு நான் சத்தியம் பண்ணுவேன். கடவுளே, இது உனக்கே அடுக்குமாயா? ஏன் புலம்புற? வெளியில நின்னுகிட்டு ஆபீசர் வராரான்னு பாரு. அதுக்குள்ள நான் சாப்பாட்டை காலி பண்ணிட்டு பின் பக்கமா கம்பி நீட்டுறேன். செய்ய முடியாது. நகரமா அது வந்து சார், அங்க உப்பு மோர் இல்ல, அந்த மோர்ல உப்பு போடு. மோராது. சாப்பாடு எனக்கு வேண்டாம், வயச பசிக்கல, டேர் எடுத்து போய் சொல்ல.
என்னது? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போஸ்ட்மேனா ஆபீசரா? ஏன் கேக்குற? அந்த போஸ்ட்மேன் துணி எல்லாம் அங்க கிடக்குது, அந்த ஆளு வெள்ளி மோதிரம் உங்க விரல்ல இருக்கு. ஆத்தாடியோ, ஊருக்கெல்லாம் போஸ்ட்மேன், இங்க ஆபீசர். சொல்லிக்கிட்டேல்ல, ஏன் கை வச்சுட்டு கையெடு. ஓடு 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 ஓடு.